வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இந்த துபாய் டைரி அப்படின்னு வச்சுக்கலாமா இதுக்கு, இந்த பயணத்துக்கு. ஸோ இந்த துபாய் டைரியில் கிளம்பும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை மீண்டும் நம்மளுடைய பிரவீனாவும் சரி ஷெரினும் சரி அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. சுவாமியோட இந்த பியூட்டிஃபுல்லான பிக் பார்க்கும்போது ஆஹா, இது துபாய் கிளம்பும்போது நம்ம டேரக்டர் கொடுத்த அப்டேட் தானே அப்படின்ட்டு. த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் லைஃப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஐ ஹாவ் ரிசீவ்ட் இட் அப்படின்னு போட்டு ஹாட்டினோ ஸ்டார் அழகாக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பிரவீனா. உண்மையுமே அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசாக 3 பேருமே இல்லை 4 பேருமே நினச்சிட்ருக்காங்க. அடிக்கடி அவங்களோட பதிவுகளை பார்க்கும்போது தெரியுது. இன்னுமே இதில் ஷெரின் வந்து பிரவீனா வந்து ஒரு வீடியோ எடுப்பாங்க, ஸ்டோரிஸில் ஷெரின் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, அழகாக அந்த கை விரல்களை வந்து இப்படி கண்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுக்கும்போது இப்படி 2 பொசிஷன் காட்டுவோம்ல, அது மாதிரி வச்சு கண்களுக்கு பக்கத்தில் காட்டுறது அப்படின்ட்டு ஒரு சின்னதாக சேட்டை பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப அழகாக அவருடைய பிக் இருக்கும். குட்டி குட்டியாக அவங்களோட பிக்ஸை வந்து கேலக்ஸி அவங்களோட ஃபேன் பேஜஸ், நிறைய ஃபேன் பேஜஸ் அழகாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த பிக் வந்து அதாவது அவருடைய அந்த காஸ்டியூம் வந்து துபாய் கிளம்பும்போது இருந்த காஸ்டியூம், அதாவது அங்கே துபாயில் இருந்த காஸ்டியூம் ரிசீவ் ஆன காஸ்டியூமோட மேட்ச் ஆகுது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மெமரி. கண்டிப்பாக இந்த துபாய் பயணம், இதில் இருக்க ரகசியம், இந்த துபாய் டைரி பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். பட் இருந்தாலும் அவங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மதிக்கக்கூடிய விஷயம்தான். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடி ஆன். ஸோ ஷெரின் அண்ட் பிரவீனா அவங்கக்கிட்ட ரசிகர்கள் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இன்னும் நிறைய பிக் போடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொருத்தரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கும் வந்துச்சு, நமக்கு மட்டும் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அமைய மாட்டேங்குது. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடி ஆன்.